இது பாத்தீங்கன்னா இறால் குஞ்சு உற்பத்தி மையம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்துட்டு ப்ரான் கல்ச்சர் ஹேச்சரிஸ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க தரமான தாய் இறால்களை நம்ம இம்போர்ட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஹேச்சிங் ஆகக்கூடிய நாப்லீஸை குவாலிட்டியான சீட்ஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், இந்த விவசாயம் இது ஒரு விவசாயம் மாதிரி தான், இதுல இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு நம்ம தரமான இறால் குஞ்சுகளை அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரியான டேங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த இறால் குஞ்சுகளை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இதுல வந்து ஒரு தொட்டில பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் குஞ்சுல இருந்து ஒரு 15 லட்சம் குஞ்சு வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது நம்ம ஃபர்ஸ்ட் டேல வந்து நாப்லின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சொல்லுவோம். அந்த நாப்லில இருந்து நமக்கு வந்து 1 வீக் வரை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இந்த மாதிரி ஹீட்டர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு டைமிங்க்கு அந்த வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், இல்லை அதுக்கு தேவையான ஃபுட் ஆகட்டும், எல்லாமே டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த ஃபீல்டை பொறுத்தவரை டைமிங் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல ரொம்ப ஹைஜீனா இருக்கணும். பயோ செக்யூரிட்டி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த அளவுக்கு பாக்குறோமோ, ஏன்னா இந்த ஃபுட் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதை விட மெயினா பார்க்க போனீங்கன்னா லைவ் அப்படிங்கிறது பார்க்க போனீங்கன்னா, ஒரு டைம் நல்லா இருக்கும், ஒரு டைம் அதுக்கு ஏதாவது சம் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு டேங்க்ஸையும் இண்டிவிஜுவலா தான் நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 15 days ஆயிடுச்சு. இந்த சைடுல வந்து நமக்கு பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இதுல எல்லாமே நமக்கு வந்து டெய்லி பேக்கிங் ஆகி போயிட்டு இருக்கு. அதாவது நமக்கு அந்த விவசாயிகளுக்கு இதை வளர்க்கக்கூடிய ஃபார்மருக்கு நம்ம இந்த குஞ்சுகளை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாப்லின்னு சொல்லுவோம். அந்த முதல் ஸ்டேஜ் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ற முதல் ஸ்டேஜ் நாப்லின்னு சொல்லுவோம். அந்த நாப்லிக்கு என்ன ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலும் அது மாதிரி வந்துட்டு இந்த நாப்லிக்கு வந்துட்டு இந்த ப்ரான் சீட்ஸ், அந்த இறால் குஞ்சுக்கு வந்துட்டு ஆல்கேன்னு சொல்லுவோம். ஆல்கேனா வேற ஒன்றும் கிடையாது, பாசி தான், சாதாரணமா வளரக்கூடிய பாசிகள் தான். பட் இதை நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனா மெயின்டைன் பண்ணணும். இந்த ஆல்கே தான் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட். ஸோ இந்த மாதிரியான ஜார்ல மோனிட்டர் ஃபிளாஸ்க் இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சீ வாட்டர்ல, அதாவது கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ண சீ வாட்டர்ல அந்த ஆல்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 லிட்டர் வரும், அடுத்து வந்து ஒரு 5 லிட்டர்ல வரும், அப்புறம் 20 லிட்டர்ல கொண்டு வருவோம், அப்புறம் வெளியில அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு 500 அந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணுவோம் அந்த ஆல்கையை. இந்த பாசியை டெவலப் பண்ணி, இந்த பாசியை நம்ம டெவலப் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம இந்த இறால் குஞ்சை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது நாப்லின்னு சொல்லக்கூடிய அந்த இறால் குஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு இதுதான் தாய்ப்பால் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுட் இதுதான். இப்போ நம்ம ஆர்கானோ செக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது வந்து ஆர்டிமியா செக்ஷன். இந்த ஆர்டிமியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நமக்கு இம்போர்ட் பண்ணி ஃபாரின்ல இருந்து நமக்கு வந்து எக்ஸா நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்கை சீ வாட்டர்ல 24 hours நம்ம வந்து அந்த எக்கை போட்டுட்டு ஏரேஷன் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ல இருந்து ஹேட்ச் அவுட் ஆகி வரக்கூடிய ஒரு அனிமல் தான் ஆர்டிமியான்னு சொல்றது. இந்த ஆர்டிமியா எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஆர்டிமியா எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அனிமலுடைய growth இருக்கும், அனிமலுடைய ஆக்டிவ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஏன் ஆர்டிபிஷியலை விட ஏன் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப நமக்கு எப்படி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டா புரோட்டீன் அதிகமா இருக்கு, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறோமோ, அதே மாதிரி இந்த லைவ் ஃபீடை சாப்பிடும்போது அதுக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும், growth அதிகமா வரும். இதுல கொஞ்சம் காஸ்டான ஃபீடு தான், ஆனா இது நம்ம எந்த அளவுக்கு அதிகமா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய குவாலிட்டி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இறால் எல்லாம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து எடுத்துட்டு வராங்க போல அப்படியே சமைச்சு சாப்பிட நினைச்சிட்டு இருந்தேன். இறால் குட்டை பத்தி கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அப்படின்றதுலாம் இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரியுது. சோ கொஸ்டின் என்னன்னா, இப்ப அதுக்கும் டேரக்டா கடல்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கும் இல்ல நீங்க ப்ராசஸ் பண்ணி பண்றதுக்கும் என்ன வித்தியாசம், அந்த இறால்களுக்கு என்ன வித்தியாசம் வந்தது? இல்ல இப்ப இதுல வித்தியாசம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் டேஸ்ட்ல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம
பாப்புலேஷன் அதிகமாகிட்டு போறதுனால எல்லா மக்களுக்குமே வந்து கடல்ல இருந்து தான் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நிறைய நாடுகள்ல வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இறால் வளர்க்க முடியாது. இறா வந்து அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது. பட் அந்த மக்களுக்கும் இறா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அப்ப அவங்களுக்குலாம் வந்து நம்ம கடல்ல இருந்தா போகணும் அப்படின்னா கண்டிப்பா பாசிபிலிட்டி இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டுக்கு உருவாக்கி எப்படி இப்ப நம்ம பிராய்லர் கோழி எல்லாம் வளர்க்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு செக்டர் தான் இதுவும் கூட. ஸோ நம்ம வந்துட்டு பார்க்க போனீங்கன்னா எந்த அளவுக்கு கடல்ல இருக்கக்கூடிய இறால டேஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு தான் இதுல இருக்கும். இப்போ ஒரு சில பேர் நினைப்பாங்க இது வந்து மருந்து போட்டு வளர்க்குறாங்க, சீக்கிரம் வந்து க்ரோத் வரணுங்கிறக்கா கண்ட கெமிக்கல் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கும் நிறைய டெஸ்ட் இருக்குது. நமக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும், கண்டெய்னர் போகணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வெளியில இருந்து பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இறங்கி பார்க்க போனா எல்லாமே பக்கா ப்ராசஸோட தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு எந்த விதமான டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இது வந்து ஒரு நம்ம நாட்டோட அந்நிய செலாவணியில பெரும் பங்கு வகிக்கிறது இந்த பிரான் எக்ஸ்போர்ட் தான். எந்த அளவுக்கு ஃபிஷ்ஷோட எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கும் அந்நிய செலாவணியில, அதுக்கு ஈக்குவலா நம்ம நாட்டுடைய அந்நிய செலாவணியில இந்த பிரானோடைய பங்களிப்பும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இது வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான கம்பெனிகள், இந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகள், இதை வளர்க்குறவங்க, அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ். ஸோ அது மாதிரி வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கா போயிட்டு இருக்கு. பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய துறையா தான் இந்த துறை போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புன்னு சொன்ன உடனே இப்போ இந்த பிசினஸ் உடைய ப்ராசஸ் எப்படி நார்மலா எல்லாருமே பண்ணிட முடியுமா? ஸோ அதை பத்தி நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க. இல்ல, இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப இதுல வந்து 2 விதமா இருக்கு. இதுல இப்ப நம்மள மாதிரி இறால் குஞ்சு பொறுப்புகளை நடத்தணும் அப்படின்னா இது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி தான். மினிமம் ஒரு 2 or 3 crores அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த சீ சோர்ஸ் ஓரமா மட்டும்தான் நம்ம இதை வந்து பண்ண முடியும். ஏன்னா கடல் தண்ணி இதுக்கு ரொம்பவே முக்கியம். அப்போ நமக்கு வந்து சீ சோர்ஸ் ஓரமா நம்ம இடம் வாங்கி இந்த மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி இது வந்து எல்லாருக்குமே சக்சஸா போயிருமா அப்படின்னா இதுலயும் நிறைய அனுபவங்கள் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த தொழில் நம்ம வந்து பண்ண முடியும், தொடர்ந்து நடத்த முடியும். அப்போ வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கு நிறைய அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஒர்க்ல இறங்கி பார்க்கணும். இப்போ நான் இன்னொன்று சொன்னது மாதிரி அந்த ஃபார்மர்ஸ் தான் வளர்க்கலாம். இப்போ நம்ம எப்படி வெளியில பார்த்துருப்பீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய குட்டை மாதிரி வெட்டி அதை வளர்த்திட்டு இருப்பாங்க. எறா குட்டைகள், எறா பண்ணைகள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது பண்ணலாம். அது வந்து ஒரு விவசாயம் மாதிரி தான். இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டை விட ஆந்திரா கவர்மெண்ட் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விவசாயமா தான் பண்றாங்க. இதுவும் ஒரு விவசாயம் தான். ஆனா நம்ம நாட்டு ஸ்டேட்ல மட்டும்தான் இதனுடைய புரிதல் கம்மியா இருக்கு. இது என்னமோ இதுல பெரிய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க, இதனால பெரிய பாதிப்புலாம் வருங்க மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆந்திரா மாதிரியான ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அந்த கவர்மெண்டே சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் பவர் நிறைய அவங்களுக்கு வந்து மானியத்தோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த கன்சியூம் யார் அதிகமா பண்றாங்கன்னா ஆந்திரா தான் நீங்க நம்பர் 1ல இருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரை. அங்கதான் அதிகமான ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம மக்களும் கொஞ்சம் புரிஞ்சு இதை இறங்கி பண்ணலாம். ஏன்னா எதையுமே வந்து எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து எந்த விதமான சீக்கிரம் வளரணுங்கிறதுக்காக எதையும் பண்ணாம நம்ம நார்மலா நல்ல ப்ரொபைட்டிக்கு மட்டும் கொடுத்து ஹெல்த்தியோட பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம நாட்டோட அந்நிய செலாவணியில் இது பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இந்த பிரான் கல்ச்சர். நீங்க 2 to 3 crores ஆகும் நீங்க. சோ நான் சொன்னது வந்து இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு மட்டும் தான் இந்த 2 or 3 crores சொன்னேன். அந்த மாதிரி விவசாய மாதிரி குட்டைகளை பண்ணை குட்டைகள் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு more than 10 lakhs இருந்தாலே போதும். அதுக்கு தகுந்த அந்த டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு அதன்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கும். அது நல்ல பிசினஸ் தான். நல்ல பிசினஸ் தான். இது ஃபாரின்ல நம்ம இந்தியால இங்க மட்டும் இல்ல, இந்தியால சரி ஃபாரின்ல சரி இதுவும் வேற லெவல்ல நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய இடம் சொன்னேன் இல்லையா, நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல பெரிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த விஷயம். அதுவும் ஒண்ணுதான் அந்த விஷயத்துல பேசிட்டு இருக்கோம். ஸோ நல்ல பிசினஸ் தான். நம்ம ரேஷனல் பட்ஜெட்டுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய ஃபேக்டரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.